மாதவராய் பிறந்து மாபெரும் சாதனை படைத்தவர். கட்டாய கல்வியை சட்டமாக்கிய பெண்ணரசி. கைகுஸ் ரா ஜஹான் மத்திய பிரதேசத்தின் போபாலை ஆண்ட பேகம்களின் வரலாற்றை ரஷீதா கோரேவாலே இயக்கத்தில் இந்திய அரசின் படத்துறை நிறுவனம் எடுத்த ஆவணப்படம் பேகம் கா போபால். அந்த படத்தின் மூலம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்ட பல சாதனை படைத்த இஸ்லாமிய பெண்களில் கைகுஸ் ரா ஜஹானும் ஒருவர். அதுவரை அவரை பற்றியோ அவரின் சாதனை பற்றியோ யாரும் அறியவில்லை. கைகுஸ் ரா ஜஹான் போபாலை ஆண்ட பேகம்களில் பெரும் சிறப்புக்கு உரியவர். போபாலை ஆட்சி புரிந்த நவாப் முகம்மது கான் பகதூர், ஷாஜகான் பேகம் ஆகியோரின் மூத்த மகள் கைகுஸ் ரா ஜஹான். இவர் 9/7/1858 பிறந்தார். இவரின் தந்தை முகம்மது கான் பகதூர் 1867 இறந்தார். 9 வயதிலேயே பட்டத்து இளவரசியாக அறிவிக்கப்பட்டார். முதலில் இவரின் பாட்டி சிகந்தர் பேகம் பகராட்சியாளராக இருந்தார். அதாவது இவர் வயது 9 என்பதால் அந்த பாட்டியம்மா ஆட்சியை நடத்தினார்கள். பிறகு இவரின் தாய் ஷாஜகான் பேகம் பகராட்சி பொறுப்பை ஏற்றார். பாட்டிக்கு பிறகு இவருடைய தாயார் அந்த பொறுப்பை ஏற்றார். தாயாருக்கு பின் 16/6/1901 கைகுஸ் ரா ஜஹான் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். 20/4/1926 வரை 26 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இவரின் கணவர் அகமது அலிகான் பகதூர் நாசிர். கைகுஸ் ரா ஜஹான் 1918 முதலாக கட்டாய கல்வியை சட்டமாக்கினார். பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். 1920 அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம் உருவாக உதவினார். அலிகார் பல்கலைக்கழகத்தின் நிறுவன வேந்தராக இறுதி வரை பணியாற்றினார். இந்தியாவின் முதல் பெண் பல்கலைக்கழக வேந்தர் இவரே. போபாலில் பல கல்வி நிலையங்களை நிறுவினார். கட்டாய தொடக்க கல்வி சட்டம் செயல்பட தொடக்க கல்வியை இலவசமாக்கினார். தகுதி பெற்ற ஆசிரியர்களை அதிகம் நியமித்தார். அரசு பணிகளுக்கு பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பை தகுதி நிர்ணயம் செய்தார். தொழில்நுட்ப கல்வி வழங்க தொழிற்பள்ளிகளை உருவாக்கினார். முதல் அகில இந்திய கல்வி மாநாட்டின் தலைவராக செயல்பட்டார். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தங்கி படிக்கும் விடுதிகளை நிறுவினார். 1918 அனைத்து இந்திய பெண்கள் சங்கத்தை தொடங்கினார். பெண்களுக்கு சிறப்பு மருத்துவமனைகளை ஏற்படுத்தினார். அனாதை சிறுவர்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக லேடி லேன்ஸ் டவுன் மருத்துவமனையில் ஏற்பாடுகள் செய்தார். 5 வயது வரை இந்த மருத்துவமனையில் குழந்தைகள் வளர்க்கப்பட்டனர். ஆண் குழந்தைகளுக்கு தொழில் பயிற்சியும் பெண் குழந்தைகளுக்கு செவிலியர் பயிற்சியும் கொடுக்கப்பட்டன. விவசாய நிலங்களை விரிவுபடுத்தினார். நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்தினார். பொதுப்பணித்துறையை அமைத்து குடிமராமத்து பணிகளை மேற்கொண்டார். ஒன்றாக செயல்பட்ட காவல்துறையும் நீதித்துறையும் 2ஆக பிரித்தார். அதனால் நன்கு அந்த துறைகள் செயல்பட்டன. 1922 சட்டமன்ற மாநில கவுன்சில் பேரவைகளை ஏற்படுத்தினார். நகராட்சிகளுக்கு தேர்தல் முறையை அறிமுகப்படுத்தினார். அண்மையில்தான் நகராட்சி தேர்தல்கள் எல்லாம் நடந்தன.
அந்த நகராட்சி தேர்தல் முறையை அறிமுகப்படுத்தியவரே ஒரு இஸ்லாமிய பெண்ணரசி. சிறைச்சாலைகளில் தரை விரிப்புகள், போர்வைகள், லுங்கிகள், புடவைகள், படுக்கை விரிப்புகள், சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலைகளை ஏற்படுத்தினார். கைதிகள் விடுதலை பெற்றதும் பயிற்சி பெற்ற தொழில்களில் ஈடுபட்டனர். நாட்டில் குற்றச் செயல்கள் குறைந்தன. 1876 1877 போபால் அரசு அரையணா காலனா மதிப்புடைய தபால் தலைகள் வெளியிட்டன. 1902 வெளியான தபால் தலையில் ஹிஸ் ஹைனஸ் நவாப் சுல்தான் ஜஹான் பேகம் என்று பொறிக்கப்பட்டது. புத்த மத சாஞ்சி ஸ்தூபியை புதுப்பித்து நல்ல சாலைகளை அமைத்தார். 1919 சாஞ்சியில் தொல்பொருள் அருங்காட்சியகம் அமைத்தார். இவரின் ஆட்சி குறித்து இவரே பல நூல்களை எழுதினார். இவற்றில் சில நூல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டன. இவர் பெற்ற விருதுகள்: 1877 இந்தியாவின் பேரரசி வெள்ளிப்பதக்கம், 1903 டெல்லி தர்பார் தங்கப்பதக்கம், 1904 நைட் கிரேண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த இந்தியன் எம்பையர், 1910 நைட் கிரேண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் இந்தியா, 1911 ஒட்டோமான் பேரரசின் ஆர்டர் ஆஃப் நொபிலிட்டி நிசான் இ மஜீதி. மக்களால் சர்க்கார் அம்மா என்று மதிக்கப்பட்டார். ஃபர்தா அணிந்து ஆட்சி புரிந்தார். இன்று ஃபர்தாவை பழிப்பவர்கள் ஃபர்தா அணிந்த பெண்ணரசி எத்தனையோ சாதனைகள் புரிந்தார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏளனப்படுத்தி கொண்டே இருந்தால் சாதனைகளே நிகழாது. இன்று இந்த பெண்ணரசியின் சாதனைகளோடு இத்தொடர் முடிவுறுகிறது. இத்தொடரை தொடர்ந்து கேட்டு எங்களோடு ஒத்துழைத்த நேயர்கள் அனைவருக்கும் எம் உளங்கணிந்த அகம் மகிழ்ந்த நன்றியை முகமலர தெரிவிக்கிறோம். இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போம்.